வெல்கம் டு எஸ்கேஜி ரியல் எஸ்டேட்ஸ். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்க விற்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டியோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேங்க. சரியாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில், அதுவும் ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில், சரியாக நம்ம கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, கற்பகம் மெடிக்கல் காலேஜுக்கும் கற்பகம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கும் கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் சரியாக ஒரு 200 மீட்டர்லேயே பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாடகைக்கு இருக்கக்கூடிய ஏரியா தாங்க, சரிங்களா. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 50 lakhஸில் ஒரு அமௌண்ட்டில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்னோட மணியை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கற்பகம் மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே சரியாக ஒரு 25க்கு 50 அப்படிங்கிற அளவில் அழகான ஒரு டிடிசிபி சைட்டு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த சைட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்ன்னு வந்து கேட்டிங்கன்னா வெறும் 8.5 லட்ச ரூபாங்க. 14 லட்ச ரூபா வரைக்கும் பூங்கா நகர்னு சொல்லுவாங்க. 14 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் வெறும் 8.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு சைட்டு வந்திருக்கு. 2 சைட்டு இல்லைங்க, 3 சைட்டு இல்லை, மொத்தம் 5 பிளாட் லைனாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு சைட்டு வேணாலும் 2.25 சென்ட் வருங்க அளவு, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த சைட்டை வாங்கி அழகான ஒரு வீடை போட்டு விட்டிங்கன்னா இங்கே காலேஜ் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு ஒரு தலைக்கு ஒரு பையனுக்கு வந்து 2000லேருந்து 2500 வந்து வாடகை கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா. நீங்கள் எந்த கண்ணு கெட்டின தூரத்தில் நீங்கள் பார்த்தாலுமே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேன்ஷனாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த பர்பஸ்க்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடத்துல பார்த்துட்ருக்கீங்க, இல்லை அப்ரிசியேஷன் ஆகணும் எனக்கு அந்த மாதிரி இடத்த நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இது கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா. ஸோ 2.25 சென்ட் அழகான ஒரு பிளாட் வாங்கி அழகாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடை போட்டிங்கன்னா அழகாக ஒரு 10 பசங்க தங்கினாலும் உங்களுக்கு மாதம் வந்து 20,000 ரூபா சாலிடான ரெண்ட்டுங்க, சரிங்களா. 10 பசங்களுக்கு வாடகை கொடுத்தீங்கன்னா 20,000 ரூபா சாலிடான ரெண்ட்டு. அதிலே நீங்கள் கேன்டீன் வசதியெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து ரெண்ட் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் கிடைக்காது, நீங்கள் ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு 20,000 ரூபா ரெண்ட் வருது அப்படின்னா பேங்க்கில் போடுறத விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு ஆச்சு, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மாதமான ஒரு ரெண்ட் இன்கமும் வந்துடும், சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த லேண்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லேண்டோடைய வித்து வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கல்லில் இருந்துங்க, இதிலிருந்து உங்களுக்கு அந்த கல் வரைக்கும் வருங்க, சரிங்களா. 25க்கு நீளம் வந்து 50 அடி. ஸோ 25க்கு 50 அப்படிங்கிற அளவில் அழகான ஒரு சவுத் ஃபேஸிங் லேண்டு உங்களுக்கு வந்து 2.25 சென்ட் வந்து சேலுக்கு இருக்குது, சரிங்களா. ஸோ ஒரு 2.25 சென்ட்டுங்க, சரிங்களா. 2.25 சென்ட்டில் மொத்தம் 5 பிளாட் இருக்குங்க, லைனாக 5 பிளாட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு நேராகவே தெரியும், சரிங்களா. அதுதான் வந்து கற்பகம் ஹாஸ்பிட்டலுங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேங்க. ஸோ இந்த மாதிரி ஹை ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஏரியாவில் கம்மியான அளவில் சைட்டில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டங்க, சரிங்களா. ஸோ 2.25 சென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட் இருக்கிறவங்க கூட அழகாக வாங்கி நீங்கள் சின்ன வீடு போட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு ஹை ரெண்டல் இன்கம் வருங்க, சரிங்களா. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு 2.25 சென்ட் வேணுனாலும் சரி, இல்லை 5.5 சென்ட் வேணுனாலும் சரி, இல்லை 3 சைட்டு உங்களுக்கு ஒட்டுக்கா வேணும்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறார் ஓனர். ஸோ மறக்காமல் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு புது புது அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது, கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மறக்காமல் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.